Hey guys, good morning. Good morning. Hey, hi Krishna. Good Good morning. morning. Hey, hi Pranav. ஹாய் சார். Hey, good morning. So I think இன்னைக்கு தான் first day இல்லையா? ஆமாம் சார். எப்படி இருக்கு? So what do you do? எக்ஸைட்டடாக இருக்கு. Okay, tell me about yourself. ஸோ பேசிக்லி நான் சென்னையில் இருக்கேன். ஸோ கரண்ட்லி ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். Okay. ஸோ எனக்கு இன்ஜினியரிங் பை ப்ரொஃபஷன், ரைட்டிங் பை பேஷன். ஸோ Writing, யா ஸோ என்ன ஒரு என்ன எழுதுறீங்க? ஸோ நான் வந்து லைக் சின்ன வயசுலேருந்தே ஷார்ட் ஃபிலிம்ஸ், லைக் ஸ்டேஜ் ஷோஸ், ஸ்கிரிப்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். பட் Wow. லாஸ்ட் 1.5 இயர்ஸாக வந்து லைக் இந்த ஆண்டர்பனர் சிஇஓஸ்க்கு எல்லாமே வந்து பர்சனல் பிராண்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே லைக் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல வந்து எழுதிட்டு. Wow. Okay. ஸோ அகைன் இந்த ஜான் கிட்ட வந்து நான் அந்த ஏஜென்சில இருந்து சரி ஓகே நம்ம படிக்கணும், ஃபைனல் இயர் வந்துட்டோம், ரொம்ப ரைட்டிங்னே போறோம், ஸோ ப்ரொஃபஷனும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு இந்த பக்கம் சரி நம்ம கரியரை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வரேன். இப்போ கரண்டா வந்து ஐஐடி மெட்ராஸ்ல ஏ இன்ஜினியரா இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கேன். Okay, that's really great. But writing ஒரு பெரிய ப்ரொஃபஷன் தான். கண்டிப்பா. பட் எனக்கு என்னன்னா ரைட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ இன்ஜினியரிங்கும் அவ்வளோக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் எனக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறோம், எல்லாரும் மாதிரியும் படிச்சது ஒன்று செய்யறது ஒன்றுன்னு இல்லாம அந்த ஏங்கிற ஒரு விஷயத்த நான் ஆக்சுவலி நிறைய டெக்னாலஜிஸ் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எனக்கு ஆனால் மற்ற எல்லாத்த விட எனக்கு அந்த ஏங்கிற இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அகைன் நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Okay. So hi Satish. Hi Sridhar. Sridhar is joining now. Agalya will join. Krishna join பண்ண மாட்டான். Agalya will join. வேற யார் வருவாங்க? அகல்யா அவ்வளவுதானே? Okay. So okay, let's wait for a few more minutes. அகல்யா வந்துட்டோம். Okay, இல்லைன்னா அவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. So Sridhar, are you sorry, Pranav, are you currently working or like இப்போ ஃபைனல் இயர் இன்டர்ன் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம், ஃபைனல் இயர். ஸோ ஜூன் 30th வரைக்கும் எனக்கு அங்க ஐடில வந்து சிஎன்டின்னு ஒரு சென்டர் இருக்கு. ஸோ பேசிக்கா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்க்கு அந்த நான் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்க வந்து ஏஎம்எல் இன்டர்னா ஜாயின் பண்ணேன். ஸோ பேசிக்கா ஒரு பக்கம் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ல வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டும், மீன்வைல் இன்னொன்னு சிஎன்டிக்கே டைரக்டா ஒரு எந்த ஸ்டார்ட் அப்? ஸோ டிக்வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லைக் லைவ்க்கு வரல, அவங்க அண்டர் டெவலப்மெண்ட். ஸோ அவங்களுக்கு அப்படியே பண்ணி. குட். பரவாயில்ல. காலேஜ் பசங்க இப்போ வந்து என்ன சொல்றது, என்ன மாதிரிலாம் இல்லாம யூ கைஸ் ஆர் லைக் ரியலி ஸ்மார்ட். ரைட்டா? Thank you, sir. Okay, so here's the thing. You did crack through IIT. Yeah, so you just help others also with the information like how we do something and other, so that it will be helpful for them as well. Sure, sir. Sure, sir. Hi, Agalya. Hi, sir. Hey, Namo. We have new guy, Pranav. Hi. Hi, Manav. So, Pranav, just to intro everyone, Krishna, உனக்கு தெரியும். Satish is actually a PhD candidate. He's doing his research. Agalya, she is in US and she is already a data scientist. Okay. Sridhar, he is more passionate into the video editing and other stuff. And he wants to learn, so he's here. So Pranav is like a writer. So personal branding writer. Oh. So finally, he is planning to learn AI.
So for now, here's the thing: classes will happen on early morning 5:30 to 6:30. Sure. பயங்கர இதா இருக்கும். எனக்கே எந்திக்க முடியல. Today I literally had to battle myself out of the bed. ஏன்னா எக்ஸ்டென்சிவ் டிராவலிங் அண்ட் நேற்றெல்லாம் முடியல, தூக்கமே இல்லை 3 நாளா. எங்களாம் கதரை தான் செஞ்சது, எந்திக்காதடா அப்படின்னு. பட் ஹாவ் டு. ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் டைமிங் வில் பி. ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, எல்லாருக்கும் கன்வீனியன்டான டைம், ஸ்பெசிஃபிக்லி ஃபார் மீ. ஓகே, அதனால we are sticking to this time, and like I said, 5:30 we will start the session. Agalya, you should also try joining like a couple of minutes early. Okay, sir. Yeah. I was in the system. I just. Yeah, I know. 5:30, if we start it, it will be better. Okay. So Pranav, இதுக்கு முன்னாடி உள்ள செஷன்ஸ் எல்லாத்தையும் you can go through the recordings. Sure, sir. நிறைய பண்ணியிருக்கோம். அண்ட் என்ன சொல்றது, ஆல் தீஸ் யூடியூப்ல நிறைய இருக்கும். I'm trying to get everything into this LMS platform. ரைட்டா? ஆனால் நிறைய இது வந்து யூடியூப்ல இருக்கும், நிறைய வந்து இதுலேயுமே இருக்கும். ஸோ அதனால யூ will have to do a lot of catch up. Doubts இருந்தால் கேளு, we'll definitely teach you. Sure, sir. And disclaimer, this is not a job oriented training. Okay, this might go up to next 2 years. Sure, sir. Yeah. So there's no guarantee that you'll get a job after 3 months or 6 months. No, we don't do that. Sure, sir. Job and everything, that's on you. Sure. Okay. Krishna, you can add into that WhatsApp group. The link பண்ண share பண்ண link வந்து அந்த link யாராவது share பண்ணுங்க, he can join. Right? So that this community is mainly data scientists and data science enthusiasts மட்டும் அந்த WhatsApp group இருக்காங்க. அந்த 10 பேரும் நம்ம தான் இருக்கோம். ஓகே, if it grows, it grows. அவ்வளோதான். Sure. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். now you might feel a bit lost because இது வந்து continuation of what we discussed on the last Friday. Polynomial linear regression உடைய கோடிங். அகெயின் கோடை பற்றி அதிகமாக கேர் பண்ணாதீங்க. We are just going to understand how the or what the என்ன சொல்றது, எப்படி work ஆகுது பேக்ரவுண்ட்ல, how the model behaves அப்படிங்கறது தான் we are going to look at. Okay. So code வந்து it will be there. Okay, even I had to refer through internet. I had to pick someone else's code. Literally, I didn't write this code at all. Later, I referred to a tutorial. I found out that that code solves or explains the polynomial linear regression better. So I just replicated that code. Okay. கொஞ்சம் படிக்க தான் பார்த்து I just brought it up. Yeah. So let us go ahead. First நாம வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு தேவையான பேக்கேஜஸ் லைக் எப்பவுமே பண்றது தான். ரைட்டா? நம்மளுடைய நிமிஷம். And yeah, this is நம்மளுடைய Google Colab. ரைட்டா? Anyone who is not having Jupyter notebook, Colab can be used. Okay. ஸோ எப்பவுமே நமக்கு தேவையான ஒரு செட் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் டேட்டா சயின்ஸ்னு போனாலே இந்த பேக்கேஜஸ் எல்லாமே எல்லா நேரமும் தேவைப்படும். ஸோ நார்மலி வில் இம்போர்ட் தட். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய மெஷின் லேர்னிங்க்கு வந்து வி ஆர் யூசிங் SKLearn and libraries. ஓகே, டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் வி நார்மலி கோ ஃபார் scikit-learn அண்ட் அதர் ப்ராசஸ். மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் SKLearnலேயே நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ when we are using this, we will come back and import all the packages needed. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன் வச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபங்க்ஷனோட இதை வச்சு நம்ம டேட்டா வந்து பாப்புலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா
What is it? Guys, what does the polynomial linear regression mean? சார் அந்த ஃபார்முலா கேக்குறீங்களா? Huh? ஃபார்முலா கேக்குறீங்களா சார்? எக்ஸ் Formula இல்ல. Polynomial linear regression அப்படின்னா what is the first thing that comes to your mind? கர்வ் லைன். Higher order. Third line. ஓ ஓகே ஓகே ஹையர் ஆர்டர் யா ஓகே. Yeah. Okay, so here's the question. Can your best fit line in linear regression be a curved line? நோ Have you seen it curved? நோ சார் இட் இட் பி ஸ்ட்ரைட் லைன். போய் linear regression உடைய tutorial பாருங்க. சார் கிரேடியன்ஸ் டிசைன் கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே வந்து பரபோலா வரும் சார். ஆனா இன்னைக்கு கூட ரிவைஸ் பண்ணனே. linear regression straight line மட்டும் தான் சார். graph போட்டுருக்கும் பாருங்க. Because I remember it was like a curved line. எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட்டால இருக்காது. ஆனா அந்த இன்டர்செப்ட் வந்து yல வந்து எந்த இடத்துல வேணாலும் போகும். Balance. ஆனா கர்வா வர மாதிரி ஞாபகம் இல்ல சார் எனக்கு. Okay, let us check it. So நீங்க செக் பண்ணுங்க. We'll see whether it is right or wrong. Because I remember லாஜிஸ்டிக் தான் நீங்க வந்து கர்வ் போட்டு சைனசாய்டல்ல எனக்கு போட்ட மாதிரி ஞாபகம். linear regression plus linear. Regression analysis curve fitting and processing. இதெல்லாம் பாலினாமியல் இருக்குல்ல, இதெல்லாம் பாலினாமியல் இருக்குல்ல. ஓகே, மேபி இதெல்லாம் இல்ல நம்ம கர்வ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா லைன் வந்து யூசுவலா வந்து ஸ்ட்ரைட்டா தான் வரும். அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, மேபி I confused. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாலினாமியல், இது வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ் வேரியபிள், ரைட்டா? ஸோ அந்த எக்ஸ் வேரியபிளை வச்சு நம்ம வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஒன்று நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னாலே ஒரு ஹையர் ஆர்டர், ரைட்டா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து ரெண்டு ஃபீச்சர் தான் இப்போதைக்கு எடுத்துக்க போகிறோம். டுவர்ட்ஸ் த எண்ட் வி வில் சி வாட் ஹேப்பன்ஸ் இஃப் வி இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ். சரியா? Let us say this is the equation which I am taking. Let me explain. So okay, so the x அப்படின்ற பாயிண்ட்க்கு இது என்னது? x square. X squared, which means X into x. no, X no, to no. the degree power 2. No. அகல்ல இது என்னது? பாலினாமியல் டேர்ம்ஸ்ல இது என்னது? பாலினாமியல் டேர்ம்ஸ்லனா இன்புட் தானே சார்? Degree of 2, degree of 1, Degree, x to the power 2, x to the power 1, x to the power 0. Oh, okay, yes sir. Okay, yes, sir. 7. See, these are things you guys have to, like I said, when you are a data scientist, start talking data science. Degree of 2, yeah, x. Yeah, x. Look at it. இப்போ நம்ம இது எந்த ஆர்டர்ல நம்ம வந்து பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன் பண்ண போறோம்? செகண்ட் டிகிரி. Second degree, yes. ரைட்டா? The 2. See, இந்த அதனால தான் நான் சொன்னது கோட ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. You should focus on what's happening in the code. And again, இன்னைக்கு ஜிபிடி வேர்ல்ட்ல உங்களுக்கு வந்து இந்த கோடை தான் கேட்டீங்கன்னா ஜிபிடி கடற்கரை அடிச்சு கொடுத்துரும். Your job is to understand what's happening. பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன்ல இது இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இது எந்த டிகிரில இருந்து வருது, எத்தனை இன்புட் ஃபீச்சர் இருக்கு, எத்தனை அவுட்புட் ஃபீச்சர் இருக்கு, how are things moving அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, சரி, இப்போ நாம என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவை நம்ம பிளாட் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பி பேஸ்டிங் திஸ் ஸோ தட் ரெண்டு ரீசன், ஒன்று டைம் சேவ் ஆகும், இன்னொன்று இந்த வேலையெல்லாம் நம்ம போனதுலேயே பார்த்துருக்கோம். இட் இஸ் நத்திங். மேட்ப்ளாட்லிப்ல வந்து நம்ம ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போடுறோம் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு.
ஓகே, எக்ஸுக்கு வந்து எக்ஸ் லேபிள் வைக்கிறோம், ஒய்க்கு வந்து ஒய் லேபிள் வைக்கிறோம், பிளாட்டை வந்து ஷோ பண்ண சொல்றோம். அண்ட் இந்த டாட் பி அப்படிங்கிறது என்ன கலர்ல நீங்க வந்து பிளாட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது. சரியா? ஸோ இது இட்ஸ் கிளியர்லி நான் லீனியர் டேட்டா. ரைட்டா? ஸோ இப்போ நான் இதை வந்து கிரீன்னு கொடுக்குறேன்னா இந்த பாயிண்ட்ஸ் வில் பி இன் கிரீன். சரியா? ஸோ இட்ஸ் கிளியர்லி நான் லீனியர் டேட்டா. இப்போ இந்த நான் லீனியர் டேட்டாவுக்கு நாம போய் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? பெஸ்ட் ஃபிட் லைன் எப்படி போடுவோம்? y is equal to mx plus c. அதுக்கு முன்னாடி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணல. sklearn dot model selection model sklearn dot model selection import train split வேணும். அடுத்து வந்து linear regression and polynomial polynomial from sklearn dot linear model both linear regression. Okay, sklearn dot metricsல வந்து நம்ம வந்து auto score and auto score மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, auto score நம்ம இன்னும் நிறைய நமக்கு தேவைப்படும், பட் இந்த ஸ்டெப்புக்கு நமக்கு இது வரைக்கும் போதும். அதனால we are going ahead with this. சரியா? ஸோ இப்போ ட்ரெயின் டெஸ்ட் எப்படி பண்ணுவோம்? ட்ரெயின் எக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி ஒய் ஒய் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் and x y and test size வந்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். டேட்டா 0.3 random state. ஓகே, நம்மளுடைய மாடல்ல வந்து இப்போ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு லீனியர் ரெக்ரெஷன் நம்ம வந்து we are going to make. ஓகே, இதான் லீனியர் ரெக்ரெஷனோட ஃபார்முலா ஆர் கோட். ஃபர்ஸ்ட் லீனியர் ரெக்ரெஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியேட் பண்ணிருக்கோம். நம்மளுடைய ட்ரெயின் டேட்டா எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு நாம வந்து அதை ஃபிட் பண்ணோம். அதை வச்சுட்டு எக்ஸ் எக்ஸ்போர்ட் வேல்யூ ப்ரெடிக்ட் பண்றோம். அதோட ஆட்டோ ஸ்கோர் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ திஸ் ஆட்டோ ஸ்கோர் இஸ் த ஒன் விச் வில் கிவ் யூ ஹவு பெட்டர் யுவர் மாடல் இஸ் பெர்ஃபார்மிங். இல்லையா? ஹையர் த ஆட்டோ ஸ்கோர் த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் பெட்டர். ரைட்? ஆட்டோ ஸ்கோர் பாருங்க எவ்வளோ வந்திருக்கு? 0.19. Why? 0.19. Because it is not linear regression. Points வந்து linear-ஆ இல்ல சார், வளைஞ்சிருக்கு. The non-linear data point அதுல போயிட்டு நீங்க வந்து ஒரு specific line போட ட்ரை பண்ணுங்க. This is how your data is getting represented. ரைட்டா? Ideally எப்படி நீ டேட்டா போட்டாலும் உனக்கு லாஸ் வந்து அதிகமா இருக்கும். So that is why your model is not performing properly. 0.19 na unoda R square vandhu. Now let us try and improve your auto score. Okay, so ipo vandu naama vandu enna solradhu polynomial features நம்ம sklearn ல processing அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்கு. அதுல வந்து polynomial features நாம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, linear regression. ஓகே, நமக்கு நான் தேவையான எல்லாத்தையுமே அது ஜஸ்ட் இது பண்ணி வச்சிருக்கேன். சரியா? மறுபடியும் நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ண வேணாம். reprocessing import polynomial features and standard scalar. Okay, scalar pipeline.
See, நம்ம வந்து SQLனுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா தனியா ஒரு பிளேலிஸ்ட் ப்ரோமோட் பண்ணலாம் சரியா. இப்போதைக்கு until to a certain point, okay, you guys learn about the models. நான் இந்த கோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாம்பிள் இப்போ காட்டுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நாம என்னதான் ஃப்ரீ ஹேண்டா வரைஞ்சாலும் ஒரு ரியல் டேட்டா பாயிண்ட் எடுத்து அதுல கிராஃப்ஸ் எப்படி வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஓகே, ஸோ நவ் யூ வில் see நேற்று நம்ம அந்த ஓவர் ஃபிட்டிங் கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? You guys remember that overfitting concept? எப்படி நம்மளுடைய best fit curve for the polynomial regression is trying to overfit the model when the degree is getting increased. அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க வந்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் polynomial features let's go ahead and apply on this. ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம இது லீனியர் ரெக்ரெஷன் எல்லாரும் கொடுத்தோம் இல்லையா? லீனியர் ரெக்ரெஷனுக்கு பதிலாக we are using polynomial features, மற்றபடி எல்லாமே அதான். ஓகே, பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிகிரியை ரைஸ் பண்றது இன்புட் ஃபீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் ரைஸ் பண்ணணும், அவுட்புட் ஃபீச்சர்ஸ்க்கு ரைஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? நம்ம அவுட்புட் ஃபீச்சரோடைய டிகிரியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, இன்புட் ஃபீச்சரோட டிகிரி மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணணும். எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் இதை மட்டும்தான் நாம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் டு ஹையர் ஆர்டர். ரைட்டா? ஏன் நம்ம அவுட்புட் ஃபீச்சர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? காம்ப்ளெக்ஸா போகாம பிளாட் பண்றது வந்து ஒன் டைமென்ஷன்ல இருக்கிறதுனால. சாரி, லைக் அவுட்புட் வந்து நம்ம அதிகமா டிகிரிஸ் எடுத்துட்டு போனோம்னா காம்ப்ளெக்ஸா தெரியும் அந்த டைமென்ஷன். அப்படி கிடையாது. இன்புட் கொடுத்தா தானே சார் அவுட்புட் அதுவே வந்துரும்ல சார்? Again, think. Why? நேத்து பார்த்தோமா ஃப்ராக்டல்ஸ்? என்ன பண்ணோம்? டேட்டா நான் லீனியரா போகுது, ஒரு ஃப்ராக்டல் ஹையர் ஆர்டர் கொண்டு போகும்போது அதோட மெமரி ஸ்டோரேஜ் அதிகமாகுது. ஸோ the line which we are trying to predict was in sync with the output. Correct ah explain பண்ணுங்க. ஓகே, நம்மளுடைய இன்புட் ஃபீச்சருக்கு அவுட்புட் ஃபீச்சருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நான் லீனியரா இருக்கு. ரைட்டா? இப்போ அவுட்புட் ஃபீச்சர் வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. அப்போ எந்த ஃபீச்சரை நீங்க வந்து டியூன் பண்ண அவுட்புட் ஃபீச்சர் நமக்கு கரெக்டா வரும்? இன்புட் ஃபீச்சர். ரைட்டா? சோ when you are raising the degree higher order போகும்போது we are tuning that input feature. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிள், ரைட்? யாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ரைட்டா? சோ இப்போ வந்து பாலினாமியல் இது போட்டிருக்கோம். let us plot this. ஓகே, இது என்ன நாம இங்க என்ன போட்டிருக்கோமே? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஆனதுல டேட்டா ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 டேட்டால ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒரே ட்ரெயின் டேட்டா அண்ட் ட்ரெயின் டெஸ்ட் டேட்டாவா சார் கீழ இருக்குது? இல்ல இல்ல, இது வந்து இன்டர்செப்ட். இது வந்து x to the power 0, x to the power 1, x to the power 2. பட் ஏன் இந்த மாதிரி வருது மைனஸ் e பவர் அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப மேபி ரவுண்ட் ஆஃப் பண்ணா கரெக்டா வருமான்னு தெரியல. ஸோ யூ see this is 1.59, this is 2.54. இங்க நாம என்ன எடுத்துருக்கோம்? இங்க வந்து 0.8 எடுத்துருக்கோம் இன்டர்செப்ட் x to the power 0. கரெக்டா? சார் இது வந்து x to the power 2 வந்து 0.8 எடுத்துருக்கோம். இங்க அது என்ன வருது? 1 கிட்ட வருது. அடுத்தது 0.9 எடுத்துருக்கோம், அடுத்தது 2 எடுத்துருக்கோம். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, ஏன் எக்ஸாக்ட்டா வரல? ஏன் எக்ஸாக்ட்டா இதே ஈக்குவேஷன் நம்ம 0.8 0.9 2 தான எடுத்துருக்கோம்? x ஸ்டோர் பண்றோம் சார். ஏன்னா there is this extra component, which is the noise.
I've added a noise to that equation so that it's not exactly following the linear regression, higher order dimension equation which I have given. சரியா? அதனால தான் அது வந்து it's almost same. Okay, நம்ம இனிமே இத வந்து we will see how the parameters are impacting this அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Okay. The linear regression போட்டா எவ்வளவு வருது? B வந்து இந்த மாதிரி வருது. ஹையர் ஆர்டர் டைமென்ஷன் வந்து 0 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து 0.9 வருது, செகண்ட் லெவலுக்கு வந்து 0.77 வருது. இது வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், இது பாலினாமியல் அவுட்புட். I'm just trying to find out why it is giving me this answer. Okay. எனக்கு இங்க நான் ஆக்சுவலி நான் ட்ரெயின் பண்ணி வச்சு நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு I got this answer. Okay, let us not waste it. Let us go ahead and use this one. சரியா? புரியுதா? இப்போ என்ன பண்ணிருக்கோம் புரியுதா? பாலினாமியல் ஃபீச்சர்ல இது எப்படி ஒர்க் ஆகுது, செகண்ட் டிகிரில இங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். Okay, now let us go ahead and predict. Okay, now let us go ahead and plot this graph. Okay, இப்போ பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன் பாருங்க, உங்களுடைய பெஸ்ட் ஃபிட் லைன் has become a curve. சரியா? ஸோ இதில் வந்து நீ கரெக்டாக பார்த்தீங்கன்னா green points இருக்கும். The green points are your testing points and your blue points are your training points. Okay, now let us find out what happens when you are increasing your degree. இந்த ஃபங்க்ஷன் உனக்கு புரியல அப்படின்னா பரவாயில்ல. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து when we are learning Python specifically you will know. I'll just explain you. Okay, ஒரு என்ன சொல்றது, பாலினாமியல் ரெக்ரெஷனுக்கு தேவையான ஒரு நம்பை மேட்ரிக்ஸ் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த டிகிரியை தான் we are going to control. என் டிகிரி அதிகமாகும் போது எனக்கு என்னுடைய அந்த பெஸ்ட் ஃபிட் கர்வ் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத இது ஃபுல்லாகவே நாம் வந்து பிளாட்டை தான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ரெக்ரெஷனோடைய ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் நடந்திருக்கும். ஓகே, யூ கேஸ் கேன் understand, but now is not the time for you to understand this code. But you have to understand how this degree is actually impacting your polynomial regression, best fit line. Second degree மட்டும் எடுக்கிறேன்னு வையா. So your line is okay. இதில் green color பார்த்தீங்க அப்படின்னா you will have this okay, வேற ஏதாவது கலர் வைக்கலாமா? green is well red கொடுத்தா ஓகே. இந்த ரெட் கலர் எல்லாமே உங்களுடைய டெஸ்ட் டேட்டா, கிரீன் கலர் எல்லாம், இது ப்ளூ கலர் எல்லாமே உங்களுடைய ட்ரைனிங் டேட்டா. ஓகே, now I am going to increase the dimension or degree. 5 கொடுத்தா என்ன ஆகுது, அதிகமான சேஞ்ச் இல்லை. ஓகே, let us try 10. You see your model is starting to adjust itself. The blue points எல்லாத்தையும் accommodate பண்ண your model is trying. Now let us try making it as 20. You see how your model is trying to accommodate. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, it is trying to get itself more fit to the training data. அதனால உன்னுடைய test dataல it's starting to make errors. See how it is going. அதனால தான் நேற்று நான் என்ன சொன்னேன், இந்த டிகிரியை இது பண்றது அந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியரோட வேலை. parameter which is to be tuned. You have to decide எந்த பாராமீட்டர் எந்த டிகிரியில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் தான் டிசைட் பண்ணணும். ரைட்டா? இல்லைன்னா மாடல் இந்த மாதிரி இது என்ன கண்டிஷன், ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷன். ஓவர் ஃபிட்டிங். ஓகே,
ஸோ எந்த இடத்துல வந்து அது மிஸ்டேக் பண்ண ஆரம்பிக்குது அப்படிங்கிறத யூ கைஸ் ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். எந்த அளவுக்கு நீ டியூன் பண்ணு, எந்த அளவுக்கு உன்னோட இன்புட்டோட டிகிரி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத யூ ஹேவ் டு சி. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து எத்தனை டிகிரி இருக்கு? பவர்ஸ் எத்தனை? 0 1 2 2 தான பவர். செகண்ட் டிகிரி தான் நம்ம வந்து ரைஸ் பண்ணிருக்கோம். ரைட்டா? இண்டெக்ஸ் பொசிஷன் அது. சாரி, அது இண்டெக்ஸ் பொசிஷன் 3 ன்டர். இண்டெக்ஸ் பொசிஷன் 3 இல்ல சார், அதுல 3 இது வந்ததனால 3 ஆனா ஆக்சுவலா 2 தானே. பட் டிகிரி ஆஃப் இது ஃப்ரீடம் வந்து உனக்கு சாரி டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து 2 தான், x². ஓகே, இப்போ கிரேடியன்ட் டிசென்ட் அப்ளை பண்றோம். கிரேடியன்ட் டிசென்ட் பத்தி நாம இன்னும் படிக்கல, அதனால இந்த கோட் வந்து உங்களுக்கு புரியலாலும் பரவாயில்ல. ஓகே, இது சேம் திங். பாலினாமியல் ஃபீச்சர்ஸ் வந்து செகண்ட் டிகிரியில் நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, எஸ்டிடி வெக்டர்ஸ் நமக்கு வந்து கிரேடியன்ட் டிசென்ட் என்னன்னு தெரியும் இல்லையா? அந்த லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வரும். ரைட் நவ வி ஹவ் நாட் லேர்ன்ட் அபவுட் இட், அதனால இந்த ஒரு செக்ஷன் அப்படியே இருக்கட்டும். I just want you guys to understand how என்ன சொல்றது அந்த இது வருது அப்படிங்கிறது. இதுல ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் انا கிரேடியன்ட் டிசைன் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லல. நான் போன தடவை படிச்சோம், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிச்சோம். இல்ல சரி, கிரேடியன்ட் டிசென்ட் நம்ம நார்மலா மட்டும் பார்த்திருக்கோம். ரைட்டா? ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட்ல 3 டைப் ஆஃப் கிரேடியன்ட் டிசென்ட் இருக்கு. ஸ்டோகாஸ்டிக் ஒன்னு இருக்கு, இன்னும் ஒரு 2 இருக்கு. நம்ம அடுத்த செஷன் அதான்டா. ஓகே, I have done one thing. எல்லாரும் கேட்டதனால I sat one day and prepared the entire curriculum for special class. எல்லாம் இன்னும் இவ்வளோ இருக்கு. ஓகே, actually it says 40 lessons. ஆனா பாருங்க, நம்ம ஆக்சுவலி மிஷின் லேர்னிங் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் மட்டும் தான் நம்ம ஆரம்பிச்சோம். அதுக்கு எத்தனை சப் கிளாஸஸ் இருப்பாங்க? சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மேத்தமெட்டிக்ஸ், ப்ரோக்ராமிங், 3 இது வந்துருச்சு. ஸோ இஃப் யூ ஆர் டிராவலிங் திஸ் பாத், யூ ஹேவ் டு டூ த கிரேடியன்ட் டிசென்ட் தான் அடுத்தது. நாளைக்கு அதான் ஆரம்பிக்கும். நீ கேட்ட ஸ்டோகாஸ்டிக் எல்லாத்தையுமே நாளைக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ரொம்ப நாளா கேட்டேன்டா ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட். ஸோ கிரேடியன்ட் டிசென்ட் இருக்கு, அடுத்து ரிட்ஜ், லாசோ, எலாஸ்டிக் நெட் இருக்கு, டெசிஷன் ட்ரீஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட். And this is for machine learning. இதே மாதிரி டீப் லேர்னிங் கோர்ஸ் இருக்கு, ஃபுல் கோர்ஸ். And I'm sure இந்த 21 கான்செப்ட்ஸ் நம்ம கவர் பண்றதுக்கு எப்படி ஒரு 1 year ஆகும். Yeah, that's how we go. We take all the associated features, இங்க எப்படி வருதுன்றதெல்லாம் பார்த்துட்டு probably if we are able to finish this, அதுக்கப்புறம் we'll go for GenAI, computer vision, will go in that direction. Because deep learning தெரியாம கம்ப்யூட்டர் விஷன் போய் நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. கம்ப்யூட்டர் விஷன் போய் நீங்க வேணா சும்மா வேற பேக்கேஜஸ் போட்டு அவுட்புட் எப்படி வருது, இப்படி இன்புட் எப்படி வருது நீங்க பார்க்கலாம். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டீப் லேர்னிங் பிஃபோர் யூ கோ டு GenAI. எல்லாத்துக்குமே டீப் லேர்னிங் தான் பேஸ். ஏன்னா GenAIமே வந்து எதுவும் புதுசா ஒன்று கொண்டு வந்துடல. ஓகே, இட்ஸ் வே அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் வே இட்ஸ் நியூரல் நெட்வொர்க் ஒர்க்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ உனக்கு நீ கேட்ட கிரேடியன்ட் டிசென்ட் வருது. உன்னால இந்த கோர்சஸ்லாம் அக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா டைமிங் தெரியாதுல்ல, என்னைக்கு நடக்கும், என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரி பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன் அன்னைக்கே முடிய வேண்டியது, இட் வென்ட் டு த நெக்ஸ்ட் டே. இந்த மாதிரி டைமிங் தெரியாதனால I have kept most of this thing in wrap. அந்த வீக்குக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஐ எம் எனேபிளிங். பார்த்தா இப்போ உனக்கு 2 செஷன் தான் லைவ்ல வரும். ஆனால் இங்கே பாரு 40-45 ப்ளஸ் செஷன். ரைட்டா? ஸோ let's see how things work. Eventually I'll try to give access to everyone with these content as well. There are a lot of hidden contents planned. ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கும். பிளான் பண்ணி அப்படியே வச்சு பண்ணலாம். I just have to start working. இதெல்லாம் கண்டென்ட்டே போடாமல் அப்படியே இருக்கும். These are like the course which I have planned to bring, அந்த மாதிரி தான் பார்ப்போம். Okay, I have a timeline of like 6 months to get this LMS ready. அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. Okay, back to topic. Okay, now let us go ahead and இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா?
இது வரைக்கும் என்ன நடக்குது, எப்படி நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன் போடுறோம், எப்படி நம்மளுடைய நம்பர் ஆஃப் டிகிரிஸ் வந்து அவுட்புட்டை சேஞ்ச் பண்ணுதுன்றது புரியுதா? நம்பர் ஆஃப் டிகிரிஸ் நான் ஒரு 10 கொடுக்குறேன்னா இது 3 அடுத்த இந்த 3 டைமென்ஷன்ல இது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக லைன் ஆகல. சரி, ஓகே, லெட்ஸ் புட் இட் திஸ் வே. இங்கே இருக்கட்டும். ஓகே, இது வந்து பேசிக்காக நம்ம வந்து கிரேடியன்ட் டிசென்ட் அப்ளை பண்ணுறோம். அந்த டிகிரி நம்பர் ஆஃப் டிகிரிஸ் அதிகமாகறதுனால இட் கெட்டிங் ஓவர் ஃபிட்டட் டக்குன்னு. இது ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷன் தானே, ரைட்டா? இது எல்லாமே ப்ரொடிக்ஷன் பாயிண்ட்ஸ்ல ஓவர் ஃபிட் ஆகுது, ரைட்டா? ஸோ லெட்ஸ் புட் இட் இன் செகண்ட் டிகிரி. ஓகே, இப்போ வந்து 2 ஃபீச்சர் மட்டும் தான் நம்ம எடுத்து பண்ணியிருந்தோம். we had only 2 features, ஒரு x and y மட்டும் தான் பண்ணியிருந்தோம், ரைட்? பட் பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் there can be a number of features. As much as you are increasing the degree, you should also increase the number of features. So இப்போ x and y அப்படின்னு 2 இன்புட் ஃபீச்சர் எடுத்துட்டு ஒரு அவுட்புட் ஃபீச்சருக்கு நாம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். So x to the power of 2, y to the power of 2. x y xy plus c. ரைட்டா? நம்மளுடைய பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷனோட இன்டர்செப்ட். x to the power of 2, I think this is x to the power of 1, xy I think x to the power 0 ல வரும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இது கன்ஃபார்ம். So இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி தான். This is the equation. x squared plus y squared plus 0.2x plus 0.2y plus 0.1xy plus 2. இது கரெக்டாக அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா x squared plus 0.2x plus y squared plus 0.2y அந்த இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் ஒன்னொன்னே நம்ம வந்து ஹையர் கொண்டு போகணும். The objective is to find the coefficients, the 0.2, 0.1, இந்த கோஎஃபிஷியன்ஸை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலை, ரைட்டா? ஓகே, இதுக்காக நாம வந்து நம்ம ஐரிஸ் டேட்டா செட்டே யூஸ் பண்றோம். ஓகே, நம்ம மறுபடியும் பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணுமா? சாரி, இதை நான் ரன் பண்ணாம விட்டேன். மெஷின் லேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றது, டெஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கு, ட்ரெயின் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கு. சரி, சேம் டைம் செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணா அது வேற மாதிரி பிஹேவ் ஆகுது. நான் சேஞ்ச் பண்ணேன். செகண்ட் டிகிரில தான் இருக்கு. இது நம்மளுடைய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டா பாயிண்ட் வந்து 2 டைமென்ஷன்ல எப்படி இருந்தது? 2 டைமென்ஷன் நான் லீனியர் இருந்ததா? நான் லீனியர். ஓகே, இப்போ நம்மளுடைய டேட்டா பாயிண்ட் 3 டைமென்ஷன். ஓகே, இப்போ தேர்ட் டைமென்ஷனுக்கு நீங்க என்ன போடுவீங்க? பெஸ்ட் ஃபிட் பிளேன். பெஸ்ட் ஃபிட் பிளேன், ரைட்டா? சோ இப்போ லீனியர் ரெக்ரெஷன் பெஸ்ட் ஃபிட் பிளேன் போடிங்கன்னா கரெக்ட்டா போகாது. It makes a lot of error. It is not fitting properly, la? Yes sir. புரியுதா? It's trying to fit but it's not fitting properly. Okay, அதனால நாம என்ன பண்ண போறோம்? We are going to polynomially இத வந்து ஃபிட் பண்ண போறோம். டிகிரி வந்து let's start from small. ஓகே, இது எல்லாமே அதே தான் வந்திருக்கும், சரியா? ஸோ வந்து செகண்ட் டிகிரியில் நான் பாலினாமியல் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஓகே, அதோட
ஷேப் ஐரிஸ் டேட்டா செட்டோட ஷேப் என்னன்னு பார்க்குறேன். 100 rows and 6 columns இருக்கு. ஓகே, லீனியர் ரெக்ரெஷன்ல ஃபிட் பண்ணி காட்டுறேன். இதை நம்ம இப்போ ரன் பண்ணோம்னா you see how our on the best fit line is trying to adjust. Okay, இது polynomial தானே சார்? polynomial. Should I make a mistake anywhere? இல்ல லீனியருக்கு எப்படி இருக்கா சார்? இல்ல லீனியருக்கு I don't think this is needed. இது நான் தேவையில்லாம இங்க வந்து கொண்டு வந்து நினைக்கிறேன். பாலினாமியல் போல லீனியர் நம்ம பண்ணுவோம். ரைட்டா? பாலினாமியல் வந்து ஃபிட் பண்ண, ஏன்னா இங்க பாருங்க எல்லா இடத்துலயுமே நம்ம பாலினாமியல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். பாலினாமியல் தான் இருக்கு. ஓகே ஓகே. சோ இப்போ இதோட டிகிரியை நம்ம ரைஸ் பண்ணி விளையாடலாம். ஸோ இது வந்து செகண்ட் டிகிரி, அதே சேம் கோடு தான் நான் வந்து ஒரே ஸ்பேஸ்ல கொண்டு வந்திருக்கேன். ரைட்டா? Now let us go ahead and play with the degree. இது வந்து செகண்ட் டிகிரில இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுடைய பிளேன் வந்து ஃபிட்டா ட்ரை பண்ணுது. Okay, if I'm increasing the degree 5. Okay, பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை, ஆல்மோஸ்ட் சேம் அவுட்புட் தான் வருது. ரைட்டா? Now let us go ahead and increase the degree to 15. You see how the model is trying to fit itself your training data. Yes. This is how your model gets overfit. இந்த மாதிரி அதை எப்படி சார் பண்ணிருப்பாங்க? ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் பண்ணும்போது இந்த கரெக்ட்டா ஃபிட் பண்றதுக்கு அதுக்கு வேற மெட்ரிக்ஸா சார், இல்ல நம்ம படிக்கிற மெட்ரிக்ஸ் தான அத பண்ணனும்? அந்த எரர் கோஎஃபிஷியன்ட். See, there will be multiple methods that will be followed. Right? Okay. But என்ன மெத்தட் யூஸ் பண்றீங்க? கிரேடியன்ட் டிசென்ட்லயே இப்ப இதெல்லாம் நீங்க கிரேடியன்ட் டிசென்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ் ஃபங்க்ஷன் இப்படி போயிட்டு கர்வ்ல வந்து ரிட்டர்ன் ஆகி மேல வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க. ஓகே, எனக்கு வந்து கிரேடியன்ட் டிசென்ட் வந்து இதாகுது, ஸ்லோப் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். என்னதான் நீங்கள் வந்து குளோபல் மினிமா அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணாலும் அப்சல்யூட் குளோபல் மினிமா ரீச் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்கள் மாடல் ஓவர்ஃபிட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம வந்து மறுபடி என்ன சொல்றது, ரெகுலரைசேஷன் பண்ணுறது. We induce that error component into the system. So இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, hyper parameters tuning. All these things are needed for your machine learning model to perform properly. ரைட்டா? இல்லனா அது என்ன ஆகும் அப்படினா condition will get overfit. And இதெல்லாம் வந்து ரொம்ப base level model. No one is, I don't think anyone is using the machine learning models anymore for any real world application. Everyone has moved into deep learning. Right? But இதெல்லாம் you guys have to understand இப்படி தான் இருக்கு அப்படிங்கிறது. Right? Let us go ahead and save this code. Save a copy. Title there. Okay, so let's save this in GitHub. Ana naam idellathiyume we will revisit when we are specifically going for the packages like sklearn, scikit-learn, tensorflow adella pogumbodhu we will revisit all these things. Right? Ippodeki the reason I gave you or showed you the code is to make you understand enna solradhu, எப்படி நம்ம டேட்டா வந்து அந்த மாடல் ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது தான். அந்த விஷுவலைசேஷனுக்காக தான் I got you guys this code. ரைட்டா? ஸோ இன்னைக்குள்ள கிளாஸ் கொஞ்சம் வேகா தான் இருந்திருக்கும். ஓகே, இதில் யாருக்கெல்லாம் பைத்தான் நல்லா தெரியும்? சதீஷ், how good are you with Python? ஸ்ரீதர் சார் பேசிக்ஸ் கொஞ்சம் என்ன சார், ரொம்பலாம் தெரியாது சார், ஓரளவுக்கு மேனேஜ். ஓகே. ஏய் பிரணவ், கிருஷ்ணா இன்டர்மீடியட். ஓகே, இன்டர்மீடியட். இந்த கோட வாசிச்சா உனக்கு புரியுமா இருக்கும்? அதான் சார் பார்த்தா புரியும்.
ஆனா இதுல வந்து உங்களுக்கு புரியாத அதான் விஷயங்கள் sir. என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த எஸ்டிடி ரெக்ரஸர்னா என்ன, என்ன எப்படி நம்ம வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், இந்த ட்ரெயின் டெஸ்ட் எல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பேன். மல்டிபிள் டைம்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், ரைட்டா? இந்த எஸ்டிடி ரெக்ரஸர் இதெல்லாம் வந்து இந்த பேக்கேஜஸோட மாடியூல்ஸ், ரைட்டா? ஆமா. இப்போ நான் அதை டீட்டெயிலாக எடுத்து போகிற ரீசன் என்ன அப்படின்னா, தட் இஸ் திஸ் இஸ் நாட் த ஸ்பேஸ் ஃபார் தட். நம்ம அதுக்கு தனியாக ஒரு செஷன் பண்ணலாம். ஓகே, தனியாக லைக் ஹவு வி டிட் ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஒரு டிவியேஷன் இருக்கோம்ல இடிஎல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளி ஒரு 10-15 days வில் லேர்ன் ஒன்லி சைக்கிட் லேர்ன் ஆர் எஸ்கே லேர்ன். ஒரு பேக்கேஜ் இருக்கும் எண்ட் டு எண்ட், எப்படி நம்ம பாண்டாஸ் பண்ணோமோ அது மாதிரி எண்ட் டு எண்ட் அந்த மாடியூல்ஸ் நமக்கு என்னென்ன மாடியூல்ஸ் தான் தேவை அப்படிங்கிறத வி வில் ஒரு மெஜாரிட்டியாக கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் அது வந்து கொடுக்காத ரீசன் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம். இந்த கோட் வந்து உங்களுக்கு இட் would not help you at all, right? And objective of this course is to understand the machine learning models and deep learning models as deep as possible. இப்போ நான் இது காமிச்சது வந்து எந்த அளவுக்கு அது டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா எப்படி பிஹேவ் ஆகுது, உங்க பெஸ்ட் ஃபிட் கர்வ் எப்படி டிகிரி கூட சேஞ்ச் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த செஷனே நம்ம பண்ணது. பிகாஸ் எஸ்டே வி லேர்ன் எல்லாமே ஃப்ரீ ஹேண்டா பண்ணோம். ஃப்ரீ ஹேண்டா நம்ம பண்றதுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சிமுலேட்டட் என்விரான்மெண்ட்ல விஷுவலைஸ் பண்றதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்? திஸ் இஸ் இது வந்து ஒரு சாம்பிள் ஆஃப் டேட்டா. திஸ் இஸ் நாட் யுவர் ரியல் லைஃப் டேட்டா. உங்க ரியல் லைஃப் டேட்டா இட் வில் பி லைக் டூ காம்ப்ளிகேட்டட். அண்ட் அகைன் லைக் ஐ செட், ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் நீங்க போடுறதுக்கு யூ would have hardly written what 10 to 20 lines of code, and this 20 lines of code is not what you are paid for. ரைட்டா? உனக்கு வந்து வருஷத்துக்கு 40 லட்சம் 50 லட்சம் கொடுக்கறது வந்து இந்த 20 லைன் ஆஃப் கோட் நீங்க எழுதுறதுக்கு இல்ல. ஓகே, ஏன் எப்படி எதுக்கு அந்த 4W and 1H கான்செப்ட் இருக்கும். That is why the H anyone can do. The 4Ws is why you have been paid. சரியா? So learn in that angle. நம்ம அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணா ரொம்ப நாளா கேட்டுக்கூடிய gradient design, சரியா? We'll take at least 2 to 3 days for gradient design. எல்லா gradient design we will see, we'll watch. Okay. In fact, I had let me see gradient design க்கு என்னன்னா எவ்வளவு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. Polynomial regression, gradient descent, mathematical formulation. இது வந்து டைப்ஸ் எழுதல. மேபி நீ கேட்டதுனால கிருஷ்ணா I'll give you the types as well. மொத்தம் 3 தானே சார் இருக்கு. பேட்ச் நார்மல், பேட்ச் கிரேடியன்ட் டெசன்ட், எஸ்டிடி, பேட்ச் கிரேடியன்ட் டெசன்ட், எஸ்ஜிடி நார்மல். எஸ்ஜிடி என்னது? அதான் சார் ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட். சரி, அவ்வளவு. ஸோ we will learn all those things. அது என்ன ஒன்னோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, பிகாஸ் those things are important. ஏன்னா gradient descent and regularization அப்புறம் we will be moving with the classification. இப்போதைக்கு நம்ம என்ன மாடல்ஸ் படிச்சுட்டு இருக்கோம்? இப்போதைக்கு நம்ம படிக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் regression models. Regression. Okay, we will be going for classification model. The first classification model another. Classification logistic சொல்றேன். அந்த क्वेश्चन நேத்து இதுக்கு இது linear regression படிச்சோம்ல, polynomial linear regression, ஏன் linear regression, why logistic regression is called as classification model. அதை கண்டுபிடி, figure out a way. Okay. Logistic regression தான அது பேரு. Okay. Which means it should be a regression model, right? Why are we putting that in the classification model? What is probability வெச்சி வர்றதுனால. Okay. So probability வெச்சி நம்ம அந்த வர்றதுனால இந்த probability வந்தா இந்த கிளாசிஃபிகேஷன்ங்கிறதுனால. அப்ப linear regression probability ல வராதா? No machine learning model will give you 100% accuracy. Correct. Everything, that's always a guessing game da, probability da, right? So
why logistic regression is considered as a classification model. Figure out a way. நெட்ல போய் தேடினா நிறைய கிடைக்கும். ஹாய். Hi. குட் மார்னிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சொல்லு. Good morning. குட் ஈவினிங். Good evening. Yes, சரி, போங்க, போங்க, morning போங்க. for us and evening for you. என்ன ஸ்கூல் லீவா? முடிச்சிட்டு வந்தாச்சு. Yeah. ஓ, எத்தனை மணி ஆகுதுங்க? இங்க சாயந்தரம் 6 மணி ஆகும் சார். ஓ, 5:48. ஓகே. இல்ல ரியலி ஸ்பீக்கிங் வந்து ஈவினிங்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். மார்னிங் கூட இருக்கிறது படிச்சிடலாம். ஈவினிங் சுக்கா அந்த இன்னைக்கு ஒரே கோடா இருந்தனால எனக்கு வந்து தூக்கமா வந்தது. ரிவைஸ் பண்ண செஷன் போய் மார்னிங் கூட எப்படியாவது படிச்சிடலாம். ஏன்னா வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எந்த வேலையும் இருக்க டயர்ட்னஸ் இருக்காது. ஈவினிங் படிக்கிறதெல்லாம் லைக் கொடுமை. நான் அடுத்து இதுல போட்டுருந்துச்சு சார், கிளாசிஃபிகேஷனுக்கும் அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஆக்சுவலி ரெக்ரெஷன் தான். ஆனா சைனூசாய்டல் கர்வ் யூஸ் பண்றதுனால ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு வந்து சேச்சுரேட் ஆயிடும். இது மாதிரி இப்படியே வந்து இப்படி மேல ஏறிட்டு சேச்சுரேட் ஆயிடும். சோ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் மாதிரி பிஹேவ் ஆகும். ஆனா அதுவும் கண்டினியூஸ் மாதிரி தானே சார்? இல்ல பாயிண்ட்ஸ் அதனால அது ரெக்ரெஷன் தான் சொல்லலாம். கிளாசிஃபிகேஷன்னா ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு கிளாசிஃபை பண்ணும். ஆனா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து சைனூசாய்டல் கர்வ் வந்து அது ஒரு ரைஸ் ஆகி அப்ப போய் இது சேச்சுரேட் ஆகும். அதனால இது வந்து இட்ஸ் நாட் a straight line that is actually splitting your points. That is why it is still called as a regression model. regression ஸ்ட்ரைட்டா பிடிக்காது. ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதான் பவுண்டரி, இதுக்கு இந்த பக்கம் point A point B that is one thing. But in that பொறுத்த வரைக்கும் it's a curved line. sigmoid curve வரும். சரியா? அத நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல போய் அது மாறுதுன்றது. அதுல சார் எங்க சேச்சுரேட் ஆகுதுன்றது. அதாவது அது எப்படி வரனா இப்படி ஃபிளாட்டா வந்துகிட்டே இருக்கும், சடனா அது ரைஸ் ஆகும், மறுபடியும் ஃபிளாட்டா சடனா ஒரு ரைஸ் ஆகி போய் ரெண்டு சைடா உங்களுக்கு அந்த ரெண்டு பேண்ட் கிடைக்கும். அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட் தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு ஆஃப் தி கர்வ் நம்ம போடுவோம். ரைட்டா? அதனால தான் ரெக்ரெஷன்ல இருக்கு. அண்ட் இந்த சிக்மாய்டு கர்வ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சிக்மாய்டு கர்வ் வந்து இட் works goes a long way to your deep learning models. டீப் லேர்னிங் நிறைய இடத்துல வந்து சிக்மாய்டு யூஸ் பண்ணாங்க. லேட்டஸ்டா என்ன யூஸ் பண்ணாங்கன்னு ஐ ஹேவ் டு கோ அண்ட் லுக். நான் ஒரு 1 இயர் பேக் எல்லாம் பார்க்கும்போது சிக்மாய்டு கர்வ் நிறைய டீப் லேர்னிங் படிக்கும்போது வரும். ரைட்டா? என்னடா பைனரி கிளாசிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே அதான் சொல்லு. பைனரி கிளாசிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே எஸ் ஆர் நோ அந்த கண்டிஷனுக்கு எல்லாமே லாஜிஸ்டிக் தான். So let us see. டெசிஷன் ட்ரீஸ் கூட நீ கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம், தெரியும்ல? நம்ம SVM யூஸ் பண்ணலாம். டேட்டா பாயிண்ட்ஸ் கம்மியா இருந்தா சப்போர்ட் இருக்கு. So we will take a look at it. ஒவ்வொரு மாடலையும் we will understand. இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம், நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கோம். மொத்தம் பாலினாமியல் லீனியர் 3 மாடல் முடிச்சிருக்கோம். You have started what, more than a month ago? I think more than a month ago, right? ஏப்ரல் ஆரம்பிச்சோம். அதுவும் இதெல்லாம் ஏப்ரல் நியூ இயர் தமிழ் நியூ இயருக்கு அப்புறம் ஆரம்பிச்சோம்ல. அடுத்த ஏப்ரல் 15க்கு அப்புறம் ஆரம்பிச்சோம். கம்மியா தான் இருக்கு. நீ 20 டேஸ் ஆயிருக்கு நமக்கு 3 மாடல் முடிக்கிறது. Okay, it's okay. We'll continue the same pace. பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே சார், இதுல நம்ம டிகிரி கொடுக்கறது வந்துட்டு அதுல எவ்வளவு கர்வ் இருக்குன்னு பார்த்துட்டு கொடுப்போமா சார்? இல்ல சார், நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ்ல வந்து எத்தனை கர்வ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம டிகிரி தான் உன்னுடைய இல்ல மாறாது. அதானே இங்க பார்த்தோம். உன் டிகிரி அதிகமாச்சு இந்த இடத்துல பார்த்தோம்னா டிகிரி 10 கொடுத்தாலும் உன் பெஸ்ட் ஃபிட் லைன் சேஞ்ச் ஆகுதா? உனக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீ வந்து எப்போ உன்னுடைய பெஸ்ட் ஃபிட் லைன் ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதா அந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங். டிகிரி இஸ் ஹைப்பர் பாராமீட்டர். ஒவ்வொரு மாடலுக்கும் ஹைப்பர் பாராமீட்டர் இருக்கும். ஓகே கேட்டா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட ஹைப்பர் பாராமீட்டர் இது லாம்டா. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் லாம்டா. இல்ல அது வந்து லேர்னிங் ரேட் அது சொல்றாரு சார் அவரு. லாம்டா இல்லையா? ஸ்லோப் அண்ட் கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுடைய ஹைப்பர் பாராமீட்டர். ஸ்லோப் அண்ட் கோஎஃபிஷியன்ட் அது ரெண்டும் you will bring that அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணி தான் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் கொண்டு வருவீங்க. நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் இருக்கும். ரைட்டா?
அந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்ஸ் ஆக்சுவலி வந்து இந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸோட அவுட்புட்டை வந்து யூ வில் கால்குலேட் இட் அகைன்ஸ்ட் த பி வேல்யூ. என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். என்ன சார் அது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். பி வேல்யூ கம்மியா இருக்குன்னு பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கரெக்ட்டா ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ நான் டெஸ்ட் பண்றேன், என் இன்புட் வந்து மாடல் கொடுக்குறேன் ரைட்டா, ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கு. அப்போ வாட் ஷுட் ஐ டு? ஐ ஷுட் அட்ஜஸ்ட் மை பாராமீட்டர் டு கெட் மை p value to certain extent, ரைட்டா? so that is the p value. ஸ்டாட்டிஸ்டிக்கல் and this p value அப்படிங்கறத எக்ஸ்டென்சிவா நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளேலிஸ்ட்ல பார்த்தோம். டெஸ்ட் அது உள்ள முடிக்கல இந்த வீடியோ. அதான் சி டெஸ்ட் சி ஸ்கொயர் டெஸ்ட்லாம் படிச்சேன். ஆனா p வேல்யூ டெஸ்ட். so என்ன சொல்றது, see it's everything is like correlating with each other. அவ்வளவுதான். இது முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, what have you done, what is happening right now, அந்த மாதிரி நீங்க படிச்சு அதோட கோரிலேஷன் பேஸ்டா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து everything will be easy. okay, so பார்க்கலாம். not a big issue. ஒண்ணா we'll start learning. I'm confident that we should be able to do majority of the things that we planned. This is a very ambitious, really ambitious plan. ரெண்டு வருஷம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. I have never seen a course that runs for 2 years unless this is a university course. Let us see நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக முடியுதுன்றதை பார்ப்போம். We are capable. If we have the patience and perseverance, I think we should keep. But by the end of this course, I think we all will be in a different level of understanding. Sure. We should. Yeah. Well, let's an ambition. Let's see how things go. Okay, this is the. See you guys. I'll see you tomorrow. Well, previous recordings at the Paranga, since you are in that particular link, obviously you have recordings. But அதுக்கு முன்னாடி I would recommend you to go to the YouTube channel and learn about statistics, NumPy, Pandas, data, data exploit data analysis. பெரிய playlist இருக்கும். I would recommend you to learn that. நீங்க ஏதாச்சும் இந்த லைக் இந்த சேனல்ல வந்து கொஞ்சம் நல்லா சொல்லி தருவாங்க அந்த மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன். என் சேனல் இதுல உங்களுக்கு தெரியாது. I have a YouTube channel. ஓ சூப்பர் சார். இந்த ரெக்கார்டிங் இப்போ நீங்க பாக்குற எல்லா ரெக்கார்டிங்குமே அந்த சேனல்லே பப்ளிஷ் ஆகும். என்ன ரொம்ப லேட்டா பப்ளிஷ் ஆகும். வீடியோ 4 நாம வந்து 4 ஒரு வாரத்துக்கு 4 செஷன் பண்ணோம். பட் வீக்லி 2 செஷன்ஸ் தான் we are releasing. ஓகே சார். So I'll give you my channels. I'm putting the channel URL in the chat. Someone if needed. Hey, Krishna, Pranav வந்து இதுல WhatsApp group add பண்ணி. Okay. So channel URL கூட let him learn. Okay sir. Okay. Okay. I can start over here. Okay guys. See you. Bye. See you tomorrow. Bye. Thank you sir.